நாம் இந்த சித்தரியல் கேலண்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சித்தரியல் நாட்காட்டிங்கிறது என்னென்னா சைடீரியல் கேலண்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது உருவாகி எவ்வளோ காலம் ஆச்சுன்னா 12,800 வருஷத்துக்கு மேலே தான் அந்த கேலண்டர் புழக்கத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழர் நாட்காட்டி வந்து சித்தரியல் நாட்காட்டி, சித்தரியல் தான் சைடீரியல்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சித்தரியல் நாட்காட்டி இப்போ வழக்கத்தில் இருக்காருன்னா இருக்குது, ஆனால் அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட சூரிய சுத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சிதறியல் நாட்காட்டி அப்டேட் பண்ணணும். நிலாவோட ஓட்டம், பூமியோட ஓட்டம் ப்ளஸ் இந்த சூரியனோட ஓட்டம், இந்த மூணுமே இந்த சிதறியல் கேலண்டரில் வரும். குறிப்பாக தமிழ் கேலண்டர் மட்டும்தான் இந்த சூரியனோட ஓட்டத்தை குறிக்கக்கூடிய நாட்காட்டியாக இருக்கும். இந்த சிதறியல் நாட்காட்டியில் 60 சுழலாண்டுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இப்போ நாம் அதைய பயன்படுத்துறதே இல்லை. அந்த 60 சுழலாண்டுகள்ங்கிறது கரணம், அதாவது டிகிரி வேற. அதாவது 360 டிகிரி அது வேற, ஆனால் கரணம்ங்கிறது வேற. ஏன்னா இப்போ நிலாவை வச்சுட்டோம்னா பூமியை சுற்றி ஒரு கரணம் வர்றதுக்கு 27 நாட்கள் ஆகும். ஆனால் பௌர்ணமி டு பௌர்ணமி 29 நாள் ஆகும். அதைத்தான் ஒரு மாதம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு வருஷத்தில் 12 பௌர்ணமி அமாவாசை வரும். ஆனால் நம்மளோட கேலண்டரில் 13 கரணம் வரும். இது எல்லாம் குறித்தது தான் நம்மளோட சித்தரியல் கேலண்டர். இந்த சித்தரியல் நாட்காட்டி நம்ம தமிழில் படிச்சிருக்கிறோம். நம்மளோட வரலாறு இதில் எழுதியிருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்மளோட திருவிழாக்கள், நோம்பி அதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறத நாம் இதில் ஒவ்வொரு இதுலேயும் குறிச்சிருப்போம். அந்தந்த மாதத்தில் வர்ற நோம்பிக்கு என்ன அர்த்தம், அதோட மரபு என்ன அப்படிங்கிறது இதில் எழுதியிருக்கோம். அது போக தேதி வந்து இந்த சித்திரை அப்படின்னு இருக்கிற பக்கத்தில் 1 அப்படின்னு பெருசாக போட்டிருக்கிறது வந்து நம்மளோட சித்திரை 1. ஏன்னா தமிழ் அந்த தேதி தான் வந்து நாம் இங்கே பெருசாக போட்டிருப்போம். அது பக்கத்தில் பச்சை கலரில் இருக்கிறது ஆங்கில தேதி, சின்னதாக இருக்கும். அது போக அதுக்கு கீழே இருக்கிறது திருத்தப்படாத நாட்காட்டி. இப்போ நாம் புழக்கத்தில் இருக்கிற திருத்தப்படாத நாட்காட்டி அது கீழே இருக்கும். அதுக்கும் கீழே நம்மளோட வளர்பிறை, தேய்பிறை, அதோட நேரம், முடிவு நேரம் தான் இங்கே போட்டிருப்போம். அன்னைக்கு என்ன நட்சத்திரத்தில் நிலா இருக்குது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்மளோட சித்திரை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மார்ச் 21, அதாவது சமநாளிலிருந்து அடுத்த நாளில் நம்ம இந்த சித்தரியல் கேலண்டர் ஆரம்பிச்சிருக்க வேணும். கவர்மெண்ட்டு இன்னும் அதை திருத்துறதுக்கு உண்டான நேரம் வரலையோ இல்லை ஏதோ இல்லை மாற்றலை.